மக்களவை சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் செலுத்த வேண்டிய டெபாசிட் தொகையை உயர்த்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் இருக்கலாம். சுரேஷ், வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கின் பின்னணி சுரேஷ். வணக்கம். தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் செக்யூரிட்டி டெபாசிட் என்ற அடிப்படையில் தொகையை செலுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக இந்த தொகை என்பது உயர்த்தப்படவில்லை என்றும் இதனை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை சைதாப்பேட்டை சென்ற பார்த்திபன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 25,000 ரூபாயும், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 10,000 ரூபாயும் டெபாசிட் செய்ய வேண்டும். இதுல பட்டியலின மற்றும் பழங்குடியின வேட்பாளர்களாக இருந்தால் இந்த தொகைகள்ல பாதி தொகையை டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும் என்று சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய இந்த வேட்பாளர்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த தொகையை உயர்த்த வேண்டும். இதன் மூலமாக தேர்தலுக்கு அரசு செய்யக்கூடிய செலவினுடைய அளவு என்பது குறையும் என்பதால் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாயாவது உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அரசு தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாகவும் அந்த மனு மீது பரிசீலிக்கப்படவில்லை. எனவே தன்னுடைய மனுவை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் பார்த்திபன் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா, நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு இந்த வேட்பாளர்கள் டெபாசிட் தொகை சட்டப்படி வசூலிக்கப்படுகிறது, அதை உயர்த்த கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி உத்தரவிட முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இது பொதுநல வழக்காக கருத முடியாது, விளம்பரத்துக்காகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.